இப்போ இங்கேருந்து கிளம்பி அடுத்து எங்கே ஸ்டாப் போட போகிறோம்னு தெரில. ஆடா நம்ம வண்டியில் டேங்க் பெண்ணு ஃபுல்லாக பாருக்கு. ஒருத்தன் அந்தந்த பல்க் பார்த்தா போடுவாங்க. பாரத்னா பாரத் போடுவாங்க, ஹெச்பின்னா ஹெச்பியில் போடுவாங்க. நீ அடுத்து வர இந்த பாலத்தொட்டி இறங்கின ஒரு பல்க் இருக்கும், இது அமெரிக்கன் காலேஜுக்கிட்ட. நான் அந்த காலேஜுக்கிட்ட போனோம்னா ஒரு பல்க் போய் பெட்ரோல் போட போவாங்க. இதில் காற்று வேறு அடிக்கணுன்ட்டு இருந்தாங்க. பார்ப்போம் அங்கே ஏர் மிஷின் இந்நேரத்தில் எங்கே ஆன் பண்ணி வச்சுருக்காங்களா இல்லை என்னன்னு தெரில. நம்ம வண்டியில் சோலோவாக வர்றதுனால ஒன்றும் தெரில. பின்னாடி ஒருத்தர் உட்காந்தா தெரியும் வண்டி ஒரு பக்கம் இழுக்குதா இல்லை காற்று இருக்கா இல்லையான்னு. சரி போவோம், அந்த பல்க்குக்கு போவோம். ரோடு வேறு நல்லா வெளிச்சமாக ஃப்ரீயாக இருக்குது. விரட்டணும்னு தோணுது, ஆனால் இவங்க யாரும் விரட்டி வர மாட்டாங்க. இதே கூட ஆரம்பிச்சிட்டான் ஒருத்தன். யாராச்சும் ஒருத்தன் ஓவர்டேக் பண்ணி போனால் கூட மற்ற எல்லாருமே விரட்ட ஆரம்பிச்சிடலாம். எல்லோரும் ஈக்குவலாக போகிறது தான் பிரச்சனையே. அதான் ஒற்றுமை, ஒன்றாவே போயிட்டு ஒன்றாவே வர மாதிரி. அவன் பொறுமை தாங்காமல் ஓடுறான் வெர்சன் 2. என்னடா இது 50லேயே போகிறாங்க. குளிர் சரியான. வீட்டிலேருந்து கிளம்பும்போது கூட அவ்வளோ குளிரில் வீட்டு போக போக ரொம்ப குளிரும். மழை வேலைக்கு நான் வந்து ஜர்க்கின் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஜர்க்கினை போட்டுட்டு ஓடிட்டு இருக்கேன்னா ஒன்றும் தெரில. இவன் அப்புறம் குளிரும் நடுங்கிட்டு இருப்பாங்க. நீ அடுத்த ஸ்டாப்பு டீ கடை நத்தத்தில் போய் ஒரு டீ கடையை போய் நிப்பாட்டுவாங்க. வீடியோ வேறையா? எறா நல்லா வீடியோ நல்லா மாசாக எடிட் பண்ணுங்க. அதுக்கு மாசாப்படி மூடி எடுத்துகிட்டு ஏன் தலையை வச்சு எடுக்கலாது. இந்த பக்கம் இருட்டாகவே இருக்கும். ஒரு சில இடத்துல பிரிட்ஜு வர்ற இடத்துல மட்டும் பிரைட்டாக வெளிச்சமாக இருக்கும். மற்ற இடம்புறம் இருட்டாக இருக்கும். முந்தி போக ஆரம்பிச்சிட்டாங்க. வரேன் பாரு, இப்போ நடுவில் வரேன் பாரு, நடுவில் கொண்டு வந்து விட்றேன்டா.
வழியை விடு வழியை விடு தலைவன் ஆந்திவே. புதுசாக ஒரு பாலம் கட்டுறாங்க, அந்த இடத்துக்கு வந்துருக்கோம். இந்த பாலத்தை தாண்டினே ஒரு பல்க் இருக்கும், அந்த பல்கில் போய் பெட்ரோல் நீங்கள் காற்றடிக்கணுன்னாங்க. இந்த பாலம் வாடிப்பட்டியிலேருந்து அலர்கோயில் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். அலர்கோயில்கிட்ட அந்த சுந்தரராஜன் பட்டி அது வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். இந்த பாலம் ஒரே ஸ்ட்ரைட்டாக டிராஃபிக் கண்ட்ரோலுக்காக கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு தான். கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும். அதுலேயும் ஒரு ரைடு போய் பார்த்துட வேண்டியது தான். ஏர் மிஷின் ஆனில் தான் இருக்குது. போய் காற்றடிக்கணும். போங்கடா. போய்